என்னுடைய பேர் ராபியா பேகம். என்னுடைய குழந்தை பேர் முகமது உதேஃபா. அவங்க இன்ஃபென்ட் ஜீசஸ் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்காங்க. என்னுடைய குழந்தை வந்து எல்கேஜிலேருந்து அங்கே தான் படிச்சுட்ருக்காங்க. என்னுடைய குழந்தை வந்து அழகாக படிச்சுட்ருக்காங்க. அவங்களுடைய படிப்பு சூப்பராக இருக்குது. அவங்க எல்கேஜிலேருந்து கர்சிவ் ரைட்டிங் தான் இங்கிலீஷில் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் என் குழந்தை ரொம்ப அழகாகவே ஒரு கர்சிவ் ரைட்டிங் எழுதிட்டுருக்காங்க. தமிழும் அப்படி தான். இங்கிலீஷ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தராங்களோ அதே அளவு தமிழ். என் குழந்தை வந்து இப்போ தமிழ் வந்து படித்து வாசித்து ஒரு சென்டென்ஸ் படித்து முடிச்சிடுவாங்க. எழுத்துக்கூட்டி அவ்வளோ அழகாக படிச்சுட்ருக்காங்க. மேக்ஸும் அப்படி தான், இவிஎஸும் அப்படி தான். ஒவ்வொரு மிஸ்ஸு வந்து அவங்களோட பெஸ்ட்டு சூப்பராக கொடுத்துட்ருக்காங்க. நம்மளுக்கு குழந்தைங்களோட கவலையே இல்லாத அளவுக்கு அவங்க அவ்வளோ அழகாக பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஸ்போர்ட்ஸும் அப்படி தான். ரொம்ப அழகாக வந்து ஸ்போர்ட்ஸும் சொல்லித்தராங்க. படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்போர்ட்ஸும் நல்லா சொல்லித்தராங்க. ஆக்டிவிட்டீஸ் நிறைய குழந்தைங்களை பண்ண வைக்கிறாங்க. அது ரொம்ப எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அவங்களாவே பண்ணும்போது தான் அவங்களுக்குள்ள ஒரு இது வரும் இல்லைங்களா. ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. அதை ரொம்ப அழகாக மிஸ் வந்து கைட் பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கும் ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா மிஸ் கிட்ட கேட்டால் நமக்கு ரொம்ப அழகாக வந்து ரிப்ளை பண்ணுறாங்க. நம்மளுடைய ரிப்ளை அவங்களுடைய ரிப்ளை வந்து சூப்பராக இருக்குது. நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கும். குழந்தைங்க அவங்க கொண்டு போகிற விதம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்கூல் பற்றி சொல்லணுன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த அம்பிகா மேம்க்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி.